ஒரு கோபுரத்தை காப்பாற்ற ஒரு மன்னர் தன்னுடைய தலையையே கொடுத்தார் என்றார். நம்புவீங்களா? அந்த சம்பவம் நடந்த இடத்துல தான் நாம இப்போ நின்றுட்டு இருக்கோம். வாங்க அந்த சுவாரஸ்யமான வரலாற்றை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஊரு நம்ம ஸ்டோரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மருதுவாண்டிய வரலாறு என்னன்னா 3 சிவன், 3 அம்மன், 3 நடராசர், 3 பள்ளியறை, 3 கால பைரவர். எல்லாமே மும்மூணு தான். காசி ராமேஸ்வரத்துக்கு அடுத்த புண்ணியஸ்தலம் கலர். சின்ன கோபுரம் 7ஆம் நூற்றாண்டு வரகுண பாண்டியர் ஒரு மன்னர் கட்டினது 1300 வருஷம். பெரிய கோபுரம் தான் மருது பாண்டியர் கட்டினது 18ஆம் நூற்றாண்டு 300 வருஷம். இந்த கோபுரத்துக்காண்டியா மருது பாண்டியர் தலையை கொடுத்தார். இல்லைன்னா கோபுரத்தை ஆங்கிலேய அடிச்சிருப்பான். தன்னுடைய தலையை கொடுத்து கோபுரத்தை தலை நிமுறை செய்தவர் மருது பாண்டியர். அப்ப பெரிய மருதுடைய உண்மையான தலை தான் இந்த சிலைக்கு கீழே இருக்கும். இவருடைய உடல் திருப்பத்தூர். திருப்பத்தூர்னா சென்னை, வேலூர், திருப்பத்தூர் அல்ல, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர். சின்ன மருதுக்கு உடம்பு தலை எல்லாமே திருப்பத்தூர் தான். எதனால பெரிய மருதுடைய தலை காலாளுக்கு வந்துச்சு? அதான் கொஸ்டின். பெரிய மருதுடைய உண்மையான தலை காளையார் கோவிலுக்கு எப்படி வந்தது? அதுக்கு பின்னாடி இருக்கும் வரலாறு என்ன? அதை அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். பார்ட் 2 தவற விடாம இருக்க நம்ம ஊரு நம்ம ஸ்டோரியை ஃபாலோ பண்ணி வைங்க.